இப்போ தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளான தளபதி கச்சேரி சாங் நேற்று ஈவினிங் வந்து வெளியாக இருக்கும், எல்லாருமே கேட்டிருப்பீங்க. சாங் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் பகிர்ந்துக்கோங்க, பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது அப்படிங்கிற இந்த சாங்கோட நிறைய குறைகளை தான் இந்த ஒரு இருந்து பேச வந்திருக்கேன். அதை பேசுறதுக்கு முன்னாடி தளபதியை வச்சு நிறைய கேள்விகள் சோஷியல் மீடியாவில் கேட்கப்படும் இந்த ஒரு பாடலை வச்சு. ஏன் அப்படின்னா இந்த ஒரு பாடலை நவம்பர் 8 6:03 வெளியிட போகிறோம் சொல்லி அந்த ஒரு டீம் முந்தின நாளே சொல்லியிருந்தாங்க. சொன்ன மாணிக்கு 6:03 பாட்டு வந்து தான் வெளியாயிருச்சுங்க. எனக்கு அதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. 6:03 வெளியாச்சோ என்னமோ இல்லை, 6:59 வெளியிட்ட மணிக்கு செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து தான் வெளியிட்டு இருந்தாங்க. இதே மணிக்கு சொன்ன மணிக்கே கரூருக்கும் 2:30 மணிக்கு சொன்ன மணிக்கு போயிருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 41 பேர் இறந்துருப்பாங்களா? அந்த ஒரு 41 பேரும் இந்த ஒரு சாங் வந்து வைப் பண்ணியிருப்பாங்களே அப்படிங்கிறது தான் இங்கே நிறைய பேரோட ஒரு கேள்வி. அங்கே 2 மணிக்கு வருவேன்னு சொல்லிட்டு 7:30 மணிக்கு போகிறீங்க, இங்கே மட்டும் சொன்ன மணிக்கு எப்படி வந்து உங்களால் வெளியிட முடியுது? இங்கேயும் உங்களுக்கு லேட்டாக இருக்கணும்ல, 6:03 வெளியிட சொன்னால் 12:03 வெளியிடணும். ஆனால் நீங்கள் இங்கே அப்படி பண்ண மாட்டீங்க. ஏன் அப்படின்னா 6:03 ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணுவாங்க. அப்போனா தான் ஒரு நிமிஷத்தில் எனக்கு வந்து 1 லட்சம் வியூஸ் போச்சு, அதே மாதிரி 1 மணி நேரத்தில் எனக்கு 20 லட்சம் வியூஸ் போச்சு அப்படின்னு சொல்லி பந்தா காட்ட முடியும். ஆனால் அங்கே லேட்டாக போனால் தான் கூட்டம் நிறைய வரும். அதனால் நீங்கள் அப்படி பண்ணீங்கிறாங்க. இதை நான் கேட்கலங்க, சத்தியமாக சொல்கிறேன், இதை நான் கேட்கல, சோஷியல் மீடியாவில் கேட்குறாங்க. கேட்குறவங்களுக்கு உங்களோட பதில், விஜய் ஃபேனாக இருந்தீங்கன்னா என்ன வந்து சொல்லிட்டு வந்துட்டு போங்க. ஓகே ரைட். இப்போ சாங்கோட நிறைய குறைக்குள்ள நம்ம வந்து போகலாம். சாங் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அனிருத் சாங்னா ஒரு வைப் இருக்கும், அந்த ஒரு வைப் இதில் இருந்தது. பட் ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வைப்பு வேறு லெவலான ஒரு வைப்பு. பீஸ்ட் படத்தில் வந்து அரபிக் குத்து காம்போ இருக்குது. ஸோ அதை விட ஒரு பயங்கரமாக இருக்குன்னு வச்சா அதெல்லாம் இல்லை. சாங்கை கேட்கும்போது எங்கேயோ கேட்ட மாணிக்கு இருக்குதே அப்படின்லாம் நம்ம ஒரு ஃபீல் வரும். பண்ணால் ஓகே, கேட்குற மாணிக்கு இருந்தது, நல்லா வந்துட்டு பார்த்தா கேட்டு பயங்கரமாக வைப் பண்ணலாம். ஸோ அது வந்துட்டு பார்த்தா இந்த ஒரு சாங்கோட ஒரு பாசிட்டிவ். டான்ஸுங்கும் போது தளபதி பிரித்து எடுத்துருக்காப்புல, நல்லா ஆடிருக்காப்புல. அந்த ஒரு ஸ்டெப்பு சோஷியல் மீடியாவில் நம்ம கொஞ்சம் நாளைக்கு வந்து ட்ரெண்டிங்காக தான் வந்து போக போகுது. அவர் கூட சேர்ந்து பூஜா ஆக்டே அதே மணிக்கு மமிதா பைஜி ஆடிருக்காங்க. ஸோ பூஜா ஆக்டே அவர்களை அப்படியே வந்துட்டு கூலியிலேருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. கூலியில் வந்து அந்த அம்மா என்ன பண்ணியிருந்தது, வெஸ்டர்ன் ட்ரெஸ், அதாவது ஒரு கவுனை போட்டு ரெட் கலர் கவுனு ஸ்லீவ்லெஸ் போட்டுருது. இங்கே வா அதே ஸ்லீவ்லெஸ்ஸை போடு, அங்கே ரெட்டா இங்கே க்ரீனு, அங்கே மாடர்னா இங்கே ட்ரெடிஷன், சேலையை கட்டு ஆடுங்கிற மாணிக்கு விட்டுருந்தாங்க. ஸோ எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடச்சிது. மமிதா பைஜி தான் ஆடுறாங்களானே தெரியல, அவங்க மூஞ்சே வந்து மறைக்கிற மாணிக்கு அவங்க ட்ரெஸ் இருந்தது. ஸோ அந்த ட்ரெஸ்ஸை இன்னும் டெவலப் பண்ணியிருக்கலாம். அது வந்துட்டு பார்த்தா ஒரு நிறைய குறை. அடுத்து அறிவு தான் இந்த ரிலீஸ் எழுதுனாங்க. அறிவு உனக்கு அறிவு இருக்கான்னு தான் நான் கேட்பேன். ஏன் அப்படின்னா அந்த ஆளுக்கும் அந்த சாங்கில் வர லைன்ஸுக்கும் ஒன்றுக்கு கூட சம்மந்தமே இல்லை. சரி, மேபி தான் படத்தில் ஏதாவது சாதனை பண்ணியிருப்பார், அதுக்காக வந்து இருக்கும்னு சொல்லி நான் வந்து என்னோட மனசை வந்து தேர்த்திக்கிட்டேன். அனிருத், அறிவு, விஜய் இவங்க 3 பேர் பாடியிருந்தாங்க. எனக்கு பர்சனலாக விஜயோட வாய்ஸ் நல்லா பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கடுத்து அனிருத், அதுக்கடுத்து அறிவு, இவங்க 3 பேருமே நல்லா தான் வந்து பாடியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். சாங்கோட கடைசியில் வந்துட்டு ஒரு லாஸ்ட்டு டான்ஸ் ஆடுங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து நிறுத்தியிருப்பாங்க. ஸோ ஃபுல் சாங் போடலை அப்படிங்கிறத அதுலேருந்தே புரிஞ்சிக்க முடியுது. ஏதோ ஒரு நிமிஷம் வந்து தேட்டருக்காக வேண்டி வச்சிருக்காங்க. ஸோ அதை பயங்கரமாக பார்த்து வைப் பண்ணுங்கள் ஃபேன்ஸிப். ஸோ செம்மையாக ஆடி இருக்காருங்கிறாங்க அந்த ஒரு இதில். ஸோ கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும் அப்படி சொல்லி நான் வந்துட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு சாங்கை நான் கேட்டு முடித்த பிறகு எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. என்ன அப்படின்னா, இது ஜனநாயகனா இல்லை பகவந்த் கேசரியோட ரீமேக்கா? ஏன்னா பகவந்த் கேசரியில் அதே மணிக்கு பாலையா இடத்துல விஜய் இருக்கார், அதே மாதிரி கார்ஜர் இடத்துல பூஜா ஆக்டே இருக்காங்க, இங்கே மமிதா இடத்துல அங்கே ஸ்ரீலீலா இருக்காங்க. அதே மணிக்கு ஒரு சாங் வந்திருக்குடா. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு அப்டேட்டே அவங்களோட ரிலேட் பண்ண முடியுது. நீங்கள் வேறு ஏதோ அவங்ககிட்ட இருந்து காப்பரேட்ஸ் வாங்கியிருக்கேங்கிறாங்க. என்னால் நம்ப முடியல. எதுவும் அதை தான் நீங்கள் வந்து ரீமேக் பண்ணி வச்சுருக்கீங்களா? தளபதியோட கடைசி படம் தான், பார்த்து பண்ணிடுங்க. இந்த மாதிரிலாம் சம்பவத்தை எதுவும் பண்ணி வச்சிடாதீங்க. ஸோ ஓகே ரைட், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு வீடியோ எண்டில் உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் வந்து பகிர்ந்துக்கோங்க. இந்த சாங்கை பற்றி எதுவும் கருத்து இருந்தாலும் பகிர்ந்துட்டு போங்க. நன்றி, வணக்கம்.